இப்போ உங்க பிரச்சனை உங்களை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது இல்ல, அதுக்கெல்லாம் காரணம் நானா இருப்பேனோங்கிற சந்தேகம் தான். இப்போ உங்களுக்கு என்ன பாரதி, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அதானே? ஆமா, என்னால உங்களை மறுபடியும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியாது. எனக்கு அது பிடிக்கல. சரி, அப்ப தமிழுக்காக இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னது? அதுதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். நீங்க அந்த விஷயத்தை பிளாக்மெயில் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, நான் பிளாக்மெயில் தான் பண்றேன். நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க. உங்க ஒட்டுமொத்த பிரச்சனை என்னங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்களை ஏமாத்திட்டேன் அதானே? வாங்க இப்பவே போய் இது எல்லாத்தையும் ஆண்டாள் அப்பா கிட்டையும் மற்ற எல்லார்கிட்டையும் சொல்றேன். அவங்க என்ன அயோக்கியன், திருடன், துரோகின்னு அடிச்சு அவமானப்படுத்தி இங்க இருந்து துரத்தட்டும். அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யோசிக்க மாட்டாங்க. வாங்க போய் சொல்லுவோம். என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பா? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுதானே இப்படி எதிர் வீட்டை வந்து உட்காந்துட்டு நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்க. பாரதி, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். இது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் பண்ணியும் நான் உங்க காலையை சுத்தி சுத்தி வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அது உங்களை நான் நேசிச்சதும் தமிழை என் பொண்ணை நினைச்சது தான். ஆனா அதுக்காக நான் நிறைய விலை கொடுத்துட்டேன். பாரதி, இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. என்கிட்டயும் இனி எதுவும் இல்லை. இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். வேணும்னா அதையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் அடுத்தவங்க உயிரை எடுக்கிறதுனா ரொம்ப ஈஸியாச்சே. ப்ளீஸ், திரும்ப திரும்ப ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிற்காதீங்க. ஒன்று திரும்பி போங்க, இல்லை என் கூட சேர்ந்து வாங்க. நீங்களும் போகாம என்னையும் போக விடாம எதுக்கு பாரதி இப்படி சித்திரவதை பண்றீங்க? நீங்க பண்ணிட்டு இருக்கிற கொடுமைக்கு மத்தியில நான் கொடுக்கற சித்திரவதை ஒண்ணு பெருசுங்க. சரி பாரதி, அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் அதை தண்டனையா நினைச்சு கொடுங்க. கொஞ்சம் நிதானத்தோட கொடுங்க. உங்களுக்கு தலைவலி வந்தாலும் நான் தான் காரணம், நீங்க தடிக்கு விழுந்தாலும் நான் தான் காரணம்னு இப்படி எல்லாத்துக்கும் என்னையே காரணமாக்கிட்டு இருக்காதீங்க. என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் நீங்க மட்டும்தான் காரணம். இது வரைக்கும் நடந்த கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இதோ இப்ப 3 நாள் நடக்க போதே அந்த கல்யாணத்துக்கும் நீங்க தான் காரணம். இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் வரைக்கும் டைம் கொடுத்தேன்ல, நீங்க அவ்வளவு டைம் எடுத்துக்க வேண்டாம். இன்னும் 3 நாள்ல நமக்கு நடக்க போற கல்யாணத்துல நீங்க யாரு நான் யாருன்னு எல்லார் முன்னாடியும் நானே சொல்றேன். நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னு நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுவா நடக்கட்டும். நீங்க கையை விட்டு அருந்து போன பட்டத்தையே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்க காலு கீழே அன்புக்கு ஏங்கி கிடக்கிறேன்னா உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கேன். போதும் பாரதி, நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் நடிச்சு போர் அடிச்சிருச்சு. கல்யாணத்தன்னைக்கு மொத்த வேஷத்தையும் கலைச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நான் லவ் பண்ண அந்த பாரதியோட முகத்தை மட்டும். இது 250 ரூபாய்க்கு கிடைக்கிற தூக்க மருந்து, அலுப்பு மருந்து. நம்ம சோகமா இருக்கும் போது நம்மள சந்தோஷமாக்குற ஊக்க மருந்து. புரியுதா? குடிக்கிறவன்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிதான்டா குடிக்கிறீங்க. இவரு காரணமே இல்லாம குடிக்கிறவன் தான் குடிகாரன். என்ன மாதிரி காரணத்தோட குடிக்கிறவனுக்கு எல்லாம் மது பிரியன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. எங்க சொல்லு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன 2 பாட்டிலு, 2 கிளாஸ், 2 சைட் டிஷ்? இது என் சந்தோஷத்துக்குடா, இது என் துக்கத்துக்குடா. ரெண்டுத்துலயும் ஒரே கருமம் தானடா இருக்கு. அது என்ன சந்தோஷத்துக்கு தனியா துக்கத்துக்கு தனியான்னு பிரிச்சு வச்சிருக்க? மாப்பிள்ள, உள்ள இருக்கிற சரக்கு வேணா ஒன்னா இருக்கலாம் மாப்பிள்ள, ஆனா எனக்குள்ள இருக்கிற காரணம் 2 இல்ல. அப்படி என்ன சந்தோஷம், என்ன துக்கம்? சொல்றேன்டா. இது என் உயிர் நண்பன் ஆதிக்கு அவன் வாழ்க்கையில நடக்க போற நல்ல காரியத்துக்கு, அதாவது உனக்கு பாரதிக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு. ஓகே சரி, அப்ப அது என் சோகத்துக்குடா. அந்த தேங்காய் மண்டை என்னையும் ஆண்டாலையும் பிரிக்கிறான்ல, அந்த சோகத்துல நான் வாழ்றேன்ல, அது ஆமாச்சான். டேய், இதுல எது சோகத்துக்குன்னு சொன்ன? இதுதான் என் பக்கத்துல இருக்கிறது. இதா? இதான். என்னடா இப்படி மொடா குடிக்கிற மாதிரி குடிக்கிற? அதுதான சோகத்துக்குன்னு சொன்ன. ஆமா மாப்ள மாப்ள மாப்ள, அது எந்த மாப்ள 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 மாப்ள. டேய் டேய் டேய், ஏடா பரம்பரை குடிக்காத மாதிரி குடிக்கிற? மாப்ள,
அந்த சரக்கு எதுக்கு? சந்தோஷத்துக்கு தானே வாங்கினேன். அது என் சம்பள காசுல வாங்கினேன். தயவு செஞ்சு அதையாச்சும் மிச்சம் வைடா. மாப்பிள்ள, மனசெல்லாம் ஒரே வலிடா. இவரு புலம்பாத. உலகத்திலே மிக கொடுமையான விஷயம் ஒருத்தர் குடிச்சிட்டு பேசுறது, அதை குடிக்காம கேட்கறது தான். நீ செத்த இரு, நானும் குடிச்சுக்கிறேன். ஏய் என்ன குடிச்சது போதும். மாப்பிள்ள, எனக்கு ஊத்துறா டே. தோலு மட்டும் வெல்ல எனக்கு போட்டாம